வணக்கம். ஆலின் வனிதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் எங்களுடைய அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்குங்க. இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது வைகாசி விசாகம் தோன்றிய வரலாறு. இதன் சிறப்புகள் என்ன, விரத முறை, தேதி என்ன என்பதை பார்க்கலாங்க. விசாகம் ஏன் சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? பண்டைய காலம் தொட்டு முருகப்பெருமான் தலைமை தெய்வமாக வணங்கப்பட்டு வருகின்றார். சிவபெருமான் தன் நெற்றி கண்ணிலிருந்து நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விடுகின்றார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக உருவெடுக்கின்றன. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்கின்றனர். அன்னையான பார்வதி தேவியார் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகனாக தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன. இந்து கடவுளான முருகனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுதுங்க. 2026 வைகாசி விசாகம் தேதி 30/5/26 சனிக்கிழமை வருகின்றது. விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு 30ஆம் தேதி முழுமையாக விரதத்தை நிறைவு செய்யலாம். விரதம் இல்லாதவர்கள் வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்க. எங்கள் பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.